Hi friends, welcome to Healthy Lifestyle YouTube channel. என்னோட நேம் சரண்யா. இந்த நியூ சேனல் மூலிமா நான் உங்கள் கூட எங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற சில ஹெல்த்தியான யூஸ்ஃபுல்லான ஹேபிட்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். இந்த சேனலில் நீங்கள் என்னோடய ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ், தென் சிம்பிள் எக்ஸசைசஸ் நான் ஃபாலோ பண்ணுறது, தென் ட்ராவல் வீடியோஸ், ஃபைனலாக என்னோடய பேபிக்கு நான் ஃபாலோ பண்ணுற சில ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் துபாயில் இங்கே வரலட்சுமி நோன்பு பண்ண வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ಭಕ್ತರ ಮನೆಯೊಳು ನಿತ್ಯ ಸುಮಂಗಲ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ಸತ್ಯ ತೋರುವ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತದಿ ಹೊಳೆಯುವ ಪುತ್ಥಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಅತ್ತಿತ್ತಗಲದೆ ಭಕ್ತರ ಮನೆಯೊಳು ನಿತ್ಯ ಸುಮಂಗಲ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ಸತ್ಯ ತೋರುವ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತದಿ ಹೊಳೆಯುವ ಪುತ್ಥಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಹೆಜ್ಜೆ ಮೇಲೊಂದೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ್ತ ಗೆಜ್ಜೆಯ ಕಾಲಿನ ನಾದವ ತೋರುದ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಹೆಜ್ಜೆ ಮೇಲೊಂದೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ್ತ ಗೆಜ್ಜೆಯ ಕಾಲಿನ ನಾದವ ತೋರುದ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ஸோ நான் இங்கே வரலட்சுமி பூஜைக்கு பண்ண லட்டு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 200 கிராம் 3 hours ஊற வச்சு இது மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, பட் பருப்பு தெரியக்கூடாது, கோர்ஸாக அரைக்கணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி. ஸோ லைட் எல்லோ இருக்கும்போதே எடுத்துடணும். ஆறினோடனே இந்த மாதிரி மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டெக்ஸ்சரில் அரைச்சிக்கோங்க. ஃபைனாக இருக்கணும், ரொம்ப பவுடர் ஆக்கிடக்கூடாது. ஸோ சேம் 200 கிராம் சுகர் வந்து நான் பேனில் எடுத்திருக்கேன். எவ்வளோ பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவு, அதில் பாதி அளவு தண்ணி ஆட் பண்ணி பாகு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஏலக்காய் போட்டு 100 கிராம் தண்ணி. ஸோ பாகு திக்கான உடனே நம்ம வந்து கடலைப்பருப்பு மிக்சரை ஆட் பண்ணிடணும். கம்பி பதம்லாம் வரணும்னு தேவையில்லை. நல்லா கிளறிட்டே இருக்கணும். நான் வந்து கீயில் பிளாக் கிரேப்ஸை வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கீ வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் இது மொத்தமே ஆட் பண்ணேன். பம்கின் சீட்ஸ் இப்போ சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கே தெரியும் அந்த பாகு வந்து நம்ம ஆட் பண்ண மிக்சரோட நல்லா அப்சர்வ் ஆகிட்டு லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்து வரும். கீ மறக்காமல் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த லட்டு வந்து நோ ஃபெயில் லட்டு. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப கரெக்டாக வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. தேவைப்பட்டால் நீங்கள் சக்கரை பாகில் ஆரஞ்சு ஃபுட் கலர் போட்டுக்கலாம். சேம் நம்ம பேக்கரியில் வாங்குகிற ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குகிற ஆரஞ்சு லட்டு மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்சர்வ் ஆகிடுச்சு எல்லாமே சுகர் சிரப்போட. ஸோ இப்போ கொஞ்சம் ஆறினோன்னே நான் வந்து லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சராக இருக்கும் அந்த டெக்ஸ்சரு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு.
எனக்கு இதில் 15 லட்டு கிடச்சிது 200 கிராம் கடலைப்பருப்புக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம லட்டு வந்து ரொம்ப சிம்பிள், குயிக்காக ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.